ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்ட் ரேட்டை எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம நகை சீட்டு கட்டுறோம், இல்லை வந்து டிஜிகோல்டில் அமௌண்ட் போடுறோம், இல்லை இன்றைக்கி நம்ம வந்து கோல்டு வந்து வாங்குகிற ஐடியாவில் இருக்கோம், நாளைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா ரேட் வந்து எவ்வளோ இருக்கும், இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நாலேஜ் தான். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் யூடியூப்லேயுமே வந்து மார்னிங் 9:30க்கு வந்து போடுவாங்க, கோல்டு ரேட் வந்து இவ்வளோ, இல்லை நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்லாம் வந்து போடுவாங்க ப்ரெடிக்ஷன்லாம். ஸோ அதை நீங்களே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தானே. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கோல்டு ரேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்லரி ஷாப் ஆப்லலாம் வந்து ரேட்டு 10 to 10:30 ரேஞ்சில் தான் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதில் நம்ம 9 to 9:30லே வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால, இன்கேஸ் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா முன்னாடியே நம்ம நகை சீட்டை கட்டிட்டோம் அப்படின்னா கம்மியான அமௌண்ட்டிலே வந்து நம்மளால் பே பண்ண முடியும். இது மாதிரி நம்ம டிஜிகோல்டுலேயே வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஈஸி தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷாப் கோல்டு ரேட்டுனா என்ன, மார்க்கெட் கோல்டு ரேட்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் எனக்கு டவுட்டும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் கோல்டு ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம லோக்கல் ஷாப், அதாவது பெரிய பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன குட்டி ஷாப்புக்கெலாம் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஜிஆர்டி ஆப்பு இந்த மாதிரி வேறு ஏதாவது தங்கமயில் ஆப்பு எதுலையாவது எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ரேட்டை விட ஒரு 100-200 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து மார்க்கெட் கோல்டு ரேட். சென்னையோட மார்க்கெட் கோல்டு ரேட் அப்படின்னு போட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும். ஷாப் கோல்டு ரேட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மும்பையோட கோல்டு ரேட். மும்பையில் வந்து என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்டை தான் வந்து ஷாப்ல எல்லாம் வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஷாப் கோல்டு ரேட். மார்க்கெட் கோல்டு ரேட்டுக்கும் ஷாப் கோல்டு ரேட்டுக்கும் மினிமம் ஒரு 200லேருந்து 500 ருபீஸாவது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஜிஆர்டி, லலிதா, தங்கமயில், போத்தீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்லலாம் வந்து மும்பை ரேட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஜென்ரலாக நம்ம லோக்கல் ஷாப்பில் இருக்க மார்க்கெட் ரேட்டை விட இது வந்து ஒரு 200 to 500 வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் ஷாப் கோல்டு ரேட்டுக்கும் மார்க்கெட் கோல்டு ரேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நான் அந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணி போடுறேன். ஸோ ஃபோனை வந்து ரொட்டேட் பண்ணி ஹரிசாண்டலாக வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 மணிக்கு முன்னாடி எப்படி வந்து அன்னைக்கான கோல்டு ரேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு 9:30 டைமில் வந்து நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக இன்றைக்கி கோல்டு ரேட் என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ சொல்கிறேன். பின்னாடி வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம், முன்னாடியே வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ வந்து இம்போர்ட் டியூட்டிலாம் வந்து ரைஸ் ஆனும்போது வந்து திடீர்னு அட் அ டைமில் வந்து 10% வந்து ரைஸ் ஆச்சு கோல்டோட வேல்யூ. உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் வந்து முன்னாடியே நீங்கள் பார்த்துருந்தீங்க, இல்லை முன்னாடியே கோல்டு ரேட்டை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிட்டெல்லாம் வந்து முன்னாடியே பே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10% வந்து கம்மியான கோல்டு ரேட்டில் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜ். கோல்டு ரேட்டை 10 o'clock முன்னாடி எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் ஆர் கூகுள் க்ரோம் ஏதாவது ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச்குள்ளே போங்க. சர்ச்குள்ளே போயிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கு டுடேஸ் கோல்டு ரேட் இன் சென்னை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். ஸோ சென்னை அப்படின்னு வர்றது தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது லோக்கல் ஷாப்லலாம் வந்து யூஸ் பண்ணுற ப்ரைஸு. ஸோ டுடேஸ் கோல்டு ரேட் இன் சென்னை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வருதில்ல அந்த goodreturns.in, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சென்னையோட வேல்யூ இருக்கும், அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதில் இப்போ காட்டுறது வந்து பாருங்கள் 24 கேரட் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ 24 கேரட் என்ன, 22 கேரட்டோட வேல்யூ என்ன, 18 கேரட்டோட வேல்யூ என்ன, இது எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் இதில் காட்டும். இது நோ சேஞ்சஸ் அப்படிங்கிறனால அப்படியே இருக்குது. ஸோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிருந்தது அப்படின்னா அதுவும் வந்து காட்டும். கீழே வந்து கால்குலேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது வந்து வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை வாங்க போகிறதுக்கு முன்னாடி அமௌண்ட் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் போட்டு பார்த்தும் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுன் வாங்குகிறோம், 10% வந்து விஏல வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னா இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். வெயிட்டில் 18 கொடுத்துட்டேன், மேக்கிங்கில் 10% கொடுத்துட்டேன், 1,28,709 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை கால்குலேட்டரும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
கீழ வந்தீங்க அப்டின்னா வந்து கிராஃப் வந்து இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் வந்து 1 இயரா வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லி காட்டுது. இத நீங்க எவ்வளோ இதுக்கு வேணுமாலும் 1 மந்த்துக்கு இருக்கு, 3 மந்த்ஸ்க்கு இருக்கு, 6 மந்த்ஸ்க்கு இருக்கு, 1 வீக்குக்கு இருக்கு. நீங்க 1 வீக்கா கோல்ட் ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கூட இதில வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கீழ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்டின்னா வந்து 24 கேரட், 22 கேரட், 18 கேரட் இது 2ம் 1 கிராமோட வேல்யூ எவ்வளோ? 8 கிராம் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு? 10 கிராம் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு? 100 கிராம் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு? அந்த மாரிலாம் குடுத்துருக்கு. ஸோ 22 கேரட் 1 சவரனோட விலை என்ன அப்படிங்கிறத இதில் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் 10 டேஸா கோல்டு வந்து எப்படி இருந்தது? இன்க்ரீஸ்ல இருந்ததா? டிக்ரீஸ்ல இருந்ததா? 10 நாள் வந்து என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே வந்து காட்டும். ஸோ இதில நீங்க வந்து பார்க்கும்போது தெரியும். சரி ஓகே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா? இல்ல டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கா? அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதிலயே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஆப்ஷனுமே கிடைக்கும். சர்ச் பண்ணோனே மேலேவே உங்களுக்கு சென்னை ரேட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரேட் வந்து தெரிஞ்சிரும். கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன ரேட்டு அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழ இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து 10 நாள் இருக்கு. ஸோ இப்ப ஜூன்ல ஃபுல்லாவே வந்து டிக்ரீஸ் ஸ்டேட்ல தான் வந்து இருக்கு. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஜூன் மந்தோட டே 1 அப்ப வந்து என்ன ரேட்டு, இன்னைக்கு என்ன ரேட்டு, ஹையஸ்ட் ரேட் இன் ஜூன். அதாவது ஜூன்ல என்னைக்கு வந்து ஹையஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, லோவஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, அந்த மாரி நெறையா காட்டியிருக்கு. ஜூன்ல வந்து ஃபால் தான் ஆயிருக்கு. ஃபால் வந்து -2.07% அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ மார்க்கெட் ரேட்ட கண்டுபிடிக்க இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ஜுவல்லரி அசோசியேஷன் அப்படின்னு வந்து நீங்க சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, MJDDA அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ மெட்ராஸ் ஜுவல்லரி அசோசியேஷன் அவங்களோட அஃபிஷியல் பேஜ் இது. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ 1 கிராம் 22 கேரட்டோட பிரைஸ் என்ன, 18 கேரட்டோட பிரைஸ் என்ன, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு காட்டும். சில்வரோட பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதில தான் வந்து வரும். ஸோ இத பேஸ் பண்ணி தான் எல்லாரும் சில்வர் ரேட்ட வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதில வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுங்க வந்து என்ன டைம்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க, இது மார்னிங் ரேட்டா, ஈவினிங் ரேட்டா அதெல்லாம் கீழ பாருங்க. அப்டேட் டைம் அதில வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது மார்னிங் ரேட்டா, இல்ல அப்டேட் ஆச்சுன்னா ஈவினிங் ரேட்டா அப்படின்னு தெரியும். ஸோ இதுலயும் கீழ வந்து கிராஃப் எல்லாம் குடுத்துருக்கு. இங்க யுஎஸ் டாலருக்கும், இந்தியன் ரூபிக்கும் ஒரு கிராஃப் வந்து குடுத்துருக்குல்ல. இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். இந்தியன் ரூபி வந்து இப்போ ஒரு டாலர் வந்து 95, 96, 97 இன்க்ரீஸ் ஆக நமக்கு கோல்ட் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து நமக்கு தெரிஞ்சு வைக்கணும். இன்டர்நேஷனல் பிரைஸோட இந்த டாலர் டூ ரூபி கால்குலேஷன வந்து போட்டுட்டு இம்போர்ட் டியூட்டி ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் வந்து வரும். ஸோ இன்னும் நெறைய ஆப்ஷன் இருக்கு. அதில ரேட் ஹிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 2006ல இருந்து என்ன ரேட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். என்னைக்கான ரேட்ட வேணுமாலும் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா இப்ப லாஸ்ட் இயர் 2025 ஜான்வரி 1 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கோல்ட் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்க எக்ஸாக்ட்டா ஏதாவது டேட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரேட்ட வந்து நான் குடுத்துட்டு, அதில வந்து கோல்டுன்னு குடுத்துட்டேன். மார்னிங் ரேட் மட்டும் குடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ 2025க்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் இதில நீங்க வந்து பார்த்தா தெரியும். ஸோ அன்னைக்கு நியூ இயர் அப்போ வந்து அரவுண்ட் ஒரு 7000 ரேஞ்சில தான் வந்து இருந்திருக்கு ஜான்வரியில. லாஸ்ட் இயர் ஜான்வரியில 7000 இப்போ அப்படியே டபுள் ஆகி 14,000 வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ அளவுக்கு கோல்டு வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அதில செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ரேட் ஹிஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அத நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 20 இயர்ஸோட டேட்டாஸ் வந்து உள்ள இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதில ஏதாவது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெட்ராஸ் ஜுவல்லரி அசோசியேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரேட்ட வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ சில்வர் ரேட்டு மெயினா இதில தான் வந்து எல்லாருமே பார்த்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ சில்வர் ரேட் பார்க்கறதுக்கு இத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டுக்கு வந்து அந்த குட் ரிட்டர்ன்ஸ் அதில சென்னை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஷார்ப் ரேட் அதாவது ஜிஆர்டி இந்த மாரி பெரிய பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ற ரேட்ட எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டுடேஸ் கோல்ட் ரேட் இன் மும்பை அப்படின்னு போடணும். ஏன்னா இவங்க மும்பை ரேட்ட தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டுடேஸ் கோல்ட் ரேட் இன் மும்பை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. goodreturns.inலயே மும்பை பிரைஸ் வந்து இதில காட்டுது. ஸோ அதில டேட்டோட காட்டுது. ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணா அதில எப்படி இருந்ததோ அதே மாரி தான். பட் இங்க வந்து மும்பையோட பிரைஸ் காட்டும். அங்க பார்த்தீங்கன்னா 14,200 காட்டுச்சு. இங்க 14,000 காட்டுது. ரூ. 200 வந்து டிஃபரன்ஸ் காட்டுது. இந்த மாரி டெய்லியுமே வந்து அந்த மார்க்கெட் ரேட்டுக்கும், ஷாப் ரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதில இருந்த மாரியே 24 கேரட், 22 கேரட், 18 கேரட்டோட பிரைஸ் எல்லாம் இருக்கும். கீழ கால்குலேட்டர் இருக்கு. நீங்க ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க இல்ல ஷாப்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு கால்குலேஷன் குடுக்குறாங்க
அப்படின்னா அதை ரீசெக் பண்ணி பார்க்க கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மும்பையோட பேஜ்குள்ளே போயிட்டு 22 கேரட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 16 கிராம் இருக்க ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ வந்து வேஸ்டேஜ், இவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இந்த goodreturns.in மும்பைக்குள்ளே வந்துட்டு இந்த 22 கேரட் அப்படின்னு வந்து கீழே கால்குலேட்டரில் கொடுங்க. கொடுத்துட்டு வெயிட் என்ன, உங்களோட எக்ஸாக்ட் வெயிட் என்னவோ அதை வந்து கொடுங்க. நான் இப்போ சும்மா 16 கிராம்ஸ்க்கு வந்து போடுறேன். ஸோ 16 கிராம் மேக்கிங் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் ரேட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படியே 12% நான் வச்சுருக்கேன். அரௌண்ட் ஒரு 2.5 லட்சம் இருந்தால் தான் இப்போ வந்து 2 பவுன் வந்து வாங்க முடியும். ஸோ கீழே வந்து அதே மாதிரி கிராஃபு, அந்த 10 நாளோட டேட்டா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுலேயும் இருக்குது. நீங்கள் சிட்டு பே பண்ணுறதுக்கோ இல்லை வந்து டிஜிகோல்டில் வந்து பே பண்ணுறதுக்கோ நீங்கள் மார்க்கெட் ரேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மும்பை ரேட்டை மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இதில் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஆப்லேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இதை பார்த்துட்டு உங்களோட சிட்டு ஸ்கீமோ உங்கள் டிஜிகோல்டுலேயே நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணலாம். ஸோ முன்னாடி இருக்க சென்னை ரேட் அப்படிங்கிறது நீங்கள் லோக்கல் ஷாப்பில் ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜிஆர்டி இந்த மாதிரி பெரிய ஷாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக கோல்டு ப்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஷாப் கோல்டு ரேட்டு, மார்க்கெட் கோல்டு ரேட் ரெண்டுமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி கோல்டு ரேட்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம், இப்போ நாளைக்கு கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து மண்டே வந்து ஓப்பன் ஆகும். மண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 கிட்ட வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரைடே ஈவினிங் 3:30க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த 5 நாள் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் இருக்காது. சாட்டர்டே சண்டேஸில் இருக்காது அப்படிங்கிறனால ஃப்ரைடே வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு வந்து சாட்டர்டே காலையில் வந்து அப்டேட் ஆகும். சாட்டர்டே மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால தான் சண்டே வந்து நமக்கு கோல்டு ரேட் சேஞ்ச் ஆகாது. சாட்டர்டே என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு தான் வந்து சண்டே இருக்கும். இதனால தான் வந்து சாட்டர்டே ரேட்டுக்கும் மண்டே ரேட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இப்போ மண்டே டு டியூஸ்டே இல்லை டியூஸ்டே டு வெட்னஸ்டேயில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இதில் வந்து இருக்காது. ஸோ மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னன்னைக்கு ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கோல்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கோல்டு ஃபியூச்சர் investing.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வேல்யூ காட்டுறதுல 4348.95 அப்படிங்கிறது ஒரு அவுன்ஸோட ரேட். ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 31 கிராமோட அமெரிக்கன் டாலரோட ப்ரைஸ் தான் இது வந்து காட்டுது. ஸோ இதை 31 கிராம்லேருந்து நம்ம 1 கிராமாக வந்து மாற்றணும். யூஎஸ் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்மளோட இம்போர்ட் டியூட்டியெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து ஷாப் ரேட் வந்து வரும். நீங்கள் ஜஸ்ட் ப்ரிடிக்ட் மட்டும் பண்ணுறதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸாக்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா -15.58 இருக்குது. -0.35% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. கம்மியானா அது வந்து ரெட்டில் காட்டும், ஜாஸ்தி ஆணுச்சு அப்படின்னா வந்து க்ரீனில் காட்டும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சார்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து 15 மினிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாக்டாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கிறது இதில் விசிபிளாக தெரியுது பாருங்கள். மேலேருந்து வந்துட்டு டக்குன்னு கீழே குறைஞ்சி வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் எல்லாம் காட்டும். 6/6 அப்படிங்கிறது வந்து ஜூன் 6ஓட ரேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ க்ளோஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவும் இல்லை. அப் டவுனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமில் வந்து என்ன ரேட் இருந்திருக்கு, எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டாவே போதும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னா கீழே வந்து இந்த கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து டிக்ரீஸில் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ரேஞ்ச் இருக்குது. ஸோ டே ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4334 ரூபாயிலேருந்து 4359 ரூபா வரைக்கும் தான் ரேஞ்ச் வந்து போயிருக்கு. அப்படின்னா மதியம் கோல்டு ரேட் மோஸ்ட்லி வந்து அப்டேட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இப்போ 4300லேருந்து 4400, 450, 500 அந்த அளவுக்கு வந்து ஒரு $100 மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா மதியம் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து காட்டுறது பாருங்கள். ஸ்ட்ராங் செல்லு, நியூட்ரலு, பை, ஸ்ட்ராங் பை அப்படின்னுலாம் இருக்குல்ல. ஸோ வந்து ஸ்ட்ராங் செல்லுலாம் இருக்குது அப்படின்னா ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் பை வந்து இருக்குது அப்படின்னா வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாளைக்கான ரேட்டை வந்து நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அது மேலே ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா goldprice.org
லைவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கோல்டு ப்ரைஸ் .org.live அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த investing.comல வந்து நம்ம டாலர்ஸில் தான் பார்க்க முடியும். பட் இதில் வந்து ஆப்ஷன் இருக்கும். நம்ம கோல்டும் பார்க்கலாம், சில்வரும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் எல்லா ரூபீஸும் காட்டும். அதில் இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த சைடு கிராமா இல்லை அவுன்ஸா கேஜியான்னு கேட்கும். அதில் கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதுபடி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13,200 தான். ஆனால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 14,000 இருக்குது இந்த இம்போர்ட் டியூட்டியெல்லாம் வந்து போட்டதுனால. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் டிக்ரீஸில் காட்டுச்சா. ஸோ இதுலேயும் வந்து டிக்ரீஸில் தான் காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் கிராஃப் இருக்குது. ஸோ இந்த கிராஃபும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டவுன் ஆகி வந்திருக்கிறது வந்து தெரியுது. ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் தான் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இதோட இன்ஃபர்மேஷன். இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இதுவே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபியர் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபியர் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் வந்து எதுவும் இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து நைட்டு வந்து பார்க்கக்கூடாது. மார்னிங் ஒரு 7 o'clock டைமில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இப்போலாம் ரொம்ப வாலடைலாக இருக்குது அப்படிங்கிறனால நைட்டு ப்ரிடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா காலையில் வந்து அது பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock டைமில் வந்து இந்த சர்ச் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் வேல்யூவை வந்து 9:30க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து கோமெக்ஸ் அப்படின்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். யூஎஸோட கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட பேஜு. ஸோ அதில் காமெக்ஸ் கோல்டு, சில்வர், குருடாயில், காப்பரு எல்லாமே இருக்குது. அதில் காமெக்ஸ் கோல்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து ரேட் என்ன, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹை என்ன, லோ என்ன, எவ்வளோ ஓப்பன் ஆனது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து தெளிவாக இருக்குது. ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ரெட்டில் காட்டுது. இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து க்ரீனில் காட்டும். எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் அதெல்லாம் காட்டும். பர்சன்டேஜ் வந்து ஒரு 2% மேலே வந்து இன்க்ரீஸ் காட்டுது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சிட்டோ இல்லை டிஜிகோல்டு பேமெண்ட்டையோ வந்து முடிச்சுக்கணும். ஸோ ஒரு ஒரு 1% உள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 2%லாம் வந்து காட்டுது அப்படின்னா நீங்கள் உங்களோட சிட்டு ஸ்கீமு, டிஜிகோல்டு பேமெண்ட்டெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பண்ணிக்கணும். ஷாப் ரேட் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆப்பில் 10 மணிக்கு அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஒரு 2%, 3%லாம் காட்டுது அப்படின்னா கன்ஃபார்மாக முன்னாடி பே பண்ணிடுங்க. ஒரு 0.5% தான் வந்து இன்க்ரீஸ் காட்டுது, இல்லை ஒரு 0.8% தான் இன்க்ரீஸ் காட்டுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாளான்னைக்கு ரேட்லாம் செக் பண்ணி பார்த்து பே பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.